மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே. போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே. சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே. சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே. கோல விளக்கியே கொடிய விதானமே. கோல விளக்கியே கொடிய விதானமே. ஆலின் நிலையாய் அருளேலோரெம்பாவாய். ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய். மாலே திருமகளக் குகந்தவன் மாலே மணிவண்ணா நாராயணன் பையத்துயின்ற பரமன் தேவாதி தேவன். மாலே இவன் மேல யார் அன்பு வச்சிருக்காளோ அந்த அன்பை 1000 மடங்கு அதை காட்டிலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவன் மால். அப்பேற்பட்ட அன்பு கொண்டவன் மால் திருமால். திருவுக்கு உகந்தவன் மால். ஆழ்வார்களும் அவருடைய அன்பை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கார் பாசுரத்துல. அம்மாழ்வார் சொல்றார், வாரிக்கொண்டென்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வமுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் அப்படின்னு. சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவர சூழ்ந்தாயே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். அப்பேற்பட்ட அன்பு கொண்டவன் மால். மாலே மால் மால் மாலே மணிவண்ணா மாலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்யும் அனாளனை அப்படின்ற ஆண்டாள். மந்தில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான் அப்படின்னு ஆழ்வார்கள் அருள் செய்த மால். அன்பு காட்டக்கூடியவன் மால். பேரன்பு கொண்டவன் மால். மாலே மணிவண்ணா. மணிவண்ணானா பிராட்டி பகவானுடைய அழகுல மயங்கக்கூடியவள் மணிவண்ணன். மணிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னு பெரிய பிராட்டியை மயக்கக்கூடியவனுடைய வடிவழகு மணிவண்ணன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி மாசம் நீராட்டத்தை பத்தி என்ன இவ்வளவு பெரிய முக்கியத்துவம், இதுக்கு பிரமாணங்கள் உண்டா, வேதங்கள் எதனா சொல்றதா அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடிய. ஸ்வர்க காமோ ஏ ஜேதக அப்படின்னு. சர்வ காமோ ஜேதக அப்படின்னா ஸ்வர்க்கத்தை விரும்பக்கூடியவன் ஒரு ஜோதிஷ்டோம யோகம் பண்ணுவான். குழந்தைகள் வேணும் அப்படின்றவன் புத்திர காமேஷ்டி பண்ணுவான். அந்த மாதிரி பிரமாணங்கள் எதனா இருக்கா, இது வேணும் இது பண்ணணும்னா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. மார்கழி மாசத்துல காத்தால எழுந்து குளிச்சுட்டு திருப்பாவை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பிரமாணங்கள் உண்டா அப்படின்னா, நிதித்யாஸ்தி தவ்யக பரமாத்மா தியானம் பண்ணக்கூடியவன். இதுக்கு விரிவாக்கு உண்டா அப்படின்னு நீங்க சொல்ற பிரமாணங்களை கேட்டாலும் பல பிரமாணங்கள் உண்டு மார்கழி நீராட்டத்துக்கு. மேலையார் செய்வனங்கள் அப்படின்ற ஆண்டாளுங்க. தர்மக்ஷ சமய பிரமாணம் வேதாஷ அப்படின்னு ஒரு வாக்கு. தர்மம் அறிந்தவர்கள் ஆச்சாரமே பிரமாணம் அப்படின்னு சொல்றான், வேதங்களும் பிரமாணம் அப்படின்னு சொல்றது. இது போருமா? இன்னொரு பிரமாணம் வேணுமா உங்களுக்கு மார்கழி நீராட்டத்துக்கு? யத் யதா சரதி சேஷ்ட தத்ததே வேதரே ஜனாக யச பிரமாணம் குருதே லோகாஸ் ததனு வர்த்ததே. சிரேஷ்டனான ஒருவன் நம்மளுடைய ஒரு கோஷ்டியில ஒரு சிரேஷ்டமானவன், ஒரு வைஷ்ணவன், ஒரு ஆச்சாரம் மிக்கவன், அவன் என்ன அனுஷ்டிக்கிறான்னு பார்க்கணும். அவன் என்ன அனுஷ்டிக்கிறானோ அதை மற்ற ஜனங்களும் அனுஷ்டிக்கின்றனர் அப்படின்னு வேத பிரமாணம். அவன் என்ன செய்கிறானோ உலகமும் அதை அனுசரிக்கின்றது அப்படின்னு. இது நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப பொருந்தும். கேள்வி கேட்கறது நம்மளுடைய என்டைட்டில்மெண்ட் இல்லை. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஞானத்தை வளர்த்துட்டு கேள்வி கேட்கணும். ஒரு தர்மம் அறிந்தவர்கள் சிரேஷ்டர்கள் நமக்கு சொந்த சுற்றத்தார்கள் யாரா இருந்தால் என்ன பண்றாளோ அதை நம்மளும் பண்ணணும். கேள்வி கேட்கக்கூடாது, அதை நம்ம பண்ணணும். செய்வனங்கள் வேண்டுவன. சரி, இந்த நோன்புக்காக என்னென்ன உபகரணங்கள் வேணும் அப்படின்னு அதுக்கு கேட்கிறியா அப்படின்னாக்கா, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அந்த பாஞ்சஜன்யம் வேணும். எப்பேற்பட்ட பாஞ்சஜன்யம்? ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஒரு பாஞ்சஜன்யம் கையில வச்சுருக்கியே,
சகோஷா தாஷ்டரானாம் ஹிருதயானி தாரயத் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சங்கனுடைய முழக்கம் யுத்தகலத்துல குருஷேத்திரத்துல முழங்கிலேயே அப்போ துரியோதனாதியர்கள் வந்து அவருடைய மனதை பிளந்ததாம். அப்ப ஏற்பட்ட சங்கநாதம் அந்த பாஞ்சஜன்யத்திலே வந்தது. அந்த ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால்வண்ண அன்னத்துன் பாஞ்சஜன்யம், அவளுடைய மனசை பிளந்தது பால்வண்ணம். எப்பேற்பட்ட அந்த பாஞ்சஜன்யம், எந்த பாஞ்சஜன்யம் அந்த சங்கம் முழங்கும் போது சங்கரனுடைய சூலமும் கையிலிருந்து நழுவித்தோ, சூரியனுடைய ரதத்துல கட்டப்பட்ட குதிரைகள் வந்து பயத்தினால் வந்து மனம் கலங்கி வழிதவறி போனதோ, பிரம்மதேவன் கையில வச்சுருக்க பாத்திரமான அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற பாத்திரம் வெடிச்சிடுமோ அப்படின்றதுக்காக அந்த பயத்தினால நாராயணா நாராயணா அப்படின்னு பரமாத்மாவை துதிக்கிறார்களோ, அந்த நாதத்தை உடையது முராரியின் வாயில் வைக்கப்பட்டது. அந்த பாஞ்சஜன்யத்தை எங்களுக்கு கொடுக்கணும். பால்வண்ண வண்ணம், அது அழகான பால்வண்ண நிறம் இருக்கு இல்லையா, உன்னுடைய அதரங்கள்ல பட்டுது இல்லையா, அழகான அந்த அதரங்களுடைய எச்சையை எங்களுக்கு கொடுக்கணும். அந்த படுற மாதிரி அந்த பாஞ்சஜன்யத்தை எங்களுக்கு கொடுத்தா நாங்க அதை வந்து உபயோகிப்போம். உன் பாஞ்சஜன்யம் எப்பேற்பட்ட பாஞ்சஜன்யம் அதுன்னா கடல்ல பிறந்தது. அது கடல்ல பிறந்தது. அந்த பஞ்சனன் அப்படின்னு அசுரனை கொண்டுதானே இது பண்ணார். அந்த அவனுடைய உடல்ல வளர்ந்தது. அப்படி வளர்ந்து ஊழியான் கைத்தள திடரில் குடியேறி அப்படின்னு பிறந்த இடமான கடலையும் வளர்ந்த இடமான அந்த பாஞ்சஜன் அப்படின்ற ஒரு அரக்கனுடைய விட்டு உன்னை விட்டு பிரியாது இருக்கு அந்த பாஞ்சஜன்யம். அப்பேற்பட்ட பாஞ்சஜன்யத்தை கொடுக்கணும். போல்வண்ண சங்கங்கள், மற்ற சங்கம்லாம் இல்லை, பாஞ்சஜன்யம் அப்படின்னு அந்த சங்கம் எனக்கு தரணும் அப்படின்னா பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா பொய்ப்பாடு உடையனவே புகழுடையவை, அந்த புகழுடையவை பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறைய. அது மாத்திரம் போராது எங்களுக்கு, பாஞ்சஜன்யம் மாத்திரம் போராது, பறைய வேணும். பறைன்றது ஒரு வாத்தியம், அந்த மிகப்பெரிய பறைகள் வேணும். புறப்படுறா இல்லையா, அப்போ உடனே இந்த சங்க ஊதி அந்த பறையை வந்து வாசிப்பா, விசேஷமா வாசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இதுக்காக நோன்புக்காக எங்களுக்கு பறையும் கொடுக்கணும். பல்லாண்டு சேர்க்கறதுக்கு கோபிகர்கள் இருக்காவா, பல்லாண்டு பாடுவா. கோல விளக்கு வேணும், ரொம்ப மங்களமான விஷயம் இது. அதுக்காக நாங்க ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்காக ஒரு விளக்கு. அப்புறம் கொடி, கிட்ட இருக்கவா வந்து விளக்க பார்த்துட்டு வந்துருவா, தூரம் இருக்கவா கொடியை பார்த்துட்டு வரணுமா, அந்த கொடி வேணும் எங்களுக்கு. விதானம் வேணும், ஷாமியானா பனி விழுறது இல்லையா, அந்த மேல எங்களுக்கு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அதுவும் வேணும். அப்படின்னா பாஞ்சஜன்யம் போல்வண்ண சங்கங்கள் அந்த பாஞ்சஜன்யத்தை சரின்னு கொடுத்துடுறாங்க, இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு. பாரோரெல்லாம் மகிழ பறைக்கரங்க குடக்கூத்தாடு ஆடினோம், குடக்கூத்தாடும் போது திருவரையிலே கட்டின பறையை கொடுத்திருக்கேன், அதை வச்சுக்கோங்க. பாஞ்சஜன்யத்தை கொடுத்தாச்சு, குடக்கூத்தா ஆடும்போது பறையை கொடுத்தாச்சு, திருப்பல்லாண்டு பாடுறதுக்காக பெரியாழ்வாரை கொடுத்தாச்சு, குலவிளக்கு அப்படின்றதுக்காக குலவிளக்காகிய நப்பினை பிராட்டியை கொடுத்தேன், கருட கொடியுடைய அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றதுனால கருட கொடியை உங்களுக்கு கொடியாக கொடுத்தாச்சு. விதானமா எது கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறான் இந்த ஷாமியானா. எதை கொடுக்கலாம்னு பார்க்கும்போது அவதாரம் பண்ணும்போது அந்த மழை நீர் அவனால படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனந்தாழ்வான் அவனை காத்தான் ஒரு குடையாக. அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை கிருஷ்ணனுக்கு. சரி, அதை கொடுக்க மனசு இல்லை, இவன் அவனை விட்டு பிரிய இருக்க மாட்டான். அனந்தாழ்வான் பகவானை விட்டு பிரிய மாட்டான், பகவானும் அனந்தாழ்வானை பிரிய மனசு கிடையாது. அதனால பெருமான வரையில் பீதக வண்ண உடையாடை, பெருமா வரையில் பீதவண்ண வாடை கொண்டன்னை வாட்டம் தனிய வீசிரே உடுத்து கலைந்தனின் பீதக ஆடை உடுத்து அப்படின்னு இவளா ரொம்ப ஆசைப்படுறா. அப்படின்னா மேற்போர்வையை கொடுத்துருவான் அவளுக்கு, இந்த பீதக ஆடையை கொடுத்துருவோம் விதானமா அப்படின்னு அதை விதானமாக கொடுக்கிறான் அவன். ஆளிலையாய் அருளையிலோ அடுத்த பாடல் வந்து ஆளில் இலையாய், அந்த ஒரு ஆள இலையில வந்து துயில் கொண்டிருக்கின்ற குழந்தையாக கிருஷ்ணன் பாலன் தனதுருவாய் எழுலகுண்டு ஆளினையின் மேலென்று நீ வளர்ந்த மெய்யன்பர் ஆளென்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குண்டெடுத்தாய் சொல்லு அப்படின்னு சொல்லு. சின்ன குழந்தையா இருக்கும் போது குன்று குடையாய் எடுத்தாய் கோவர்தனகிரி, ஆளிநிலையாய் அதுல கண் வளர்ந்தாய் அப்படின்னு ஆளினையாய் பண்டொரு நாள் ஆளினை வளர்ந்த சிறுக்கன் அவனிவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி வையகம் மேழும் கண்டாள் பிள்ளை வாயினுள்ளே. யசோதை பார்க்கிறா வையகத்தையே. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஆளிநிலையாய் பிரளயம் வரும்போது எல்லாத்தையும் தான் முழுங்கியாச்சு, அந்த இலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடும். கேட்பா, சேர்வதை சேராததை சேர்க்க வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. நரனையும் சிங்கத்தையும் சேர்த்தவன் அவன் தான் அதை சிருஷ்டி பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு எதுவுமே சாத்தியம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என்னை நான் மண்ணுண்டேனா அப்படின்னு அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் என்னை அனைவருக்கும் காட்டும் அந்த யசோதை சொன்னபடி உலகமுண்ட பெருவாயனவன் ஆளுமை பெருமாள்
அப்படின்னு அந்த ஆயர்பாடியில் இருக்க சிறுமிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியறது. சரமஸ்லோகத்துல வந்து மாம் அப்படின்னு சொல்ற மாதிரி மாம் அப்படின்னு சொன்ன சௌலபியம் அது. மாலே மணிவண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையில இது சொல்லிடுற மாம் அப்படிங்கிறத. அகம் அப்படின்றத வந்து அவனுடைய சர்வ சக்தியை சொல்றது. அதையும் ஆளிநிலையாய் அப்படின்னு சொல்லும் போது சிருஷ்டியை எப்படி தன் வைத்துக்கொள்ள அதையும் சொல்லிடுறாவோ. அகம் அந்த சரணாகதி ஆளிநிலையாய் அருள், உன்னுடைய அருள் எங்களுக்கு வேண்டும். எப்படிப்பட்ட அருள் அப்படின்னாக்கா அருளாதொழியுமே ஆளினை மேலின்று திருளாத பிள்ளையாய் சேர்ந்தான் அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு அருள்.